நம்மள பல பேர் நம்மளோட லைஃப்பை மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே பாதி டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். நானும் அப்படி தான் நினைப்பேன். இந்த வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு அப்படிலாம் இருக்கவங்கள பார்க்கும்பொழுது நம்மளும் படிச்சிட்டோம், நல்லா படித்தோம், வேலைக்கு போனால் நம்மளும் சந்தோஷமாக நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினப்பேன். அவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சது, நீங்கள் ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க, உங்களை மாதிரி எனக்கு பசங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்க முடியல, வேணுங்கிறத செஞ்சு கொடுக்க முடியல, பசங்களுக்கு உட்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, எதுவுமே என்னால் பண்ண முடியல, ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்குது. காலையில் ஆஃபீஸ் போகிறது, திருப்பி வர்றது, வந்தோடனே தூங்குறது, திருப்பி எழுந்திரிக்கிறது, ஆஃபீஸ் போகிறது, இப்படியே தான் இருக்குது. தவிர எனக்கு வீட்டையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, பசங்களையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, என்னாலே நிம்மதியாக இருக்க முடியலைங்க. 2 பணத்தை சம்பாதிக்கிறத விட நம்மளுக்கு நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த நிம்மதியே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து நம்மளை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்க மாதிரி இருக்கணுமே நினைக்கிறோம். தவிர நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும், அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். எனக்கு இப்போ வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஏஜ் எல்லாமே செஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போது வேலைக்கு போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து குழந்தைகளுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஓகே தானே. ஸோ எல்லோரும் அவங்கவுங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும். தவிர மற்றவங்க மாதிரி இல்லையே இவங்கள மாதிரி இல்லைன்னா அவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.